Dazzler All-Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே சரும பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா முகத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அதை தாண்டி கழுத்து, கை, கால் அப்படின்னு கொடுத்தாலும் முதுகு அப்படின்ற பகுதியை நாம யாரும் கவனிக்கிறது கிடையாது. சிலருக்கு இந்த முதுகு அப்படின்றது நார்மலான கலர்ல இருக்கும், சிலர் ரொம்ப எனக்கு கருப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முதுகு கருமை இருக்கக்கூடிய பர்சன் நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெமெடி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு 3 விதமான பேக்ஸ் நான் சொல்ல போறேன். இதுல எது உங்களுக்கு பெஸ்டா தெரியுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் பாத்தீங்க கற்றாழை ஜெல் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சப்பழ சாறு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல எலுமிச்சை சாறு எடுத்துட்டு அது கூட இந்த கற்றாழை ஜெல்லையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த கலவையை உங்களுடைய முதுகு பகுதியில் அப்ளை பண்ணிட்டு 5ல இருந்து 10 நிமிஷம் வரையும் நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணும் பொழுது நல்லாவே இந்த 2 எசன்ஸும் உங்களுடைய முதுகுல அப்சார்ப் ஆயிடுக்கும். அதாவது ஸ்கின் வழியா நல்லா உள்ள பெனட்ரேட் ஆகி போயிடுக்கும். இதுக்கப்புறமா நல்லா குளிர்ந்த நீர் போட்டு உங்களுடைய முதுகை நீங்க கழுவிடலாம். இந்த எலுமிச்சையில இருக்கக்கூடிய ப்ளீச்சிங் தன்மையா இருக்கட்டும், இல்ல கற்றாழையில இருக்கக்கூடிய நல்ல மாய்ஸ்சரைசிங் தன்மையா இருக்கட்டும், ரெண்டுமே சேர்ந்து சருமத்தை பளபளப்பாவும் கருமை போக்கி நிறத்தோடையும் வச்சிருக்கும். அடுத்த விஷயம் கடலை மாவும் எலுமிச்சை சாறு பேக்கும். ஸோ கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தயிர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன், கற்றாழை ஜெல் 1 ஸ்பூன், இதெல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ கடலை மாவை ஒரு பவுல்ல எடுத்துட்டு அது கூட தயிர், கற்றாழை, எலுமிச்சை சாறு இது எல்லாத்தையும் கலந்துட்டு அப்படியே உங்க முகத்துல நீங்க அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்பவே அழுத்தி பண்ணிடாதீங்க, ஸோ உங்களுக்கு பிளாக் ஆயிடும். ஸோ லைட்டா மைல்டான ஸ்க்ரப் கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா நல்ல கோல்டு வாட்டர்ல உங்களுடைய முதுகை கழுவிடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முதுகுல இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாமே நீங்கி தோலோட கருமை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த விஷயம் மைசூர் பருப்பும் எலுமிச்சை சாறும். மைசூர் பருப்பு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தயிர் 1 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன், கற்றாழை ஜெல் 1 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் மைசூர் பருப்பை மிக்சியில சேர்த்து நல்லா நைஸா பொடியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பொடியோட தயிர், கற்றாழை, எலுமிச்சை சாறு இது எல்லாத்தையுமே கலந்து உங்களுடைய முதுகுல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வரை அகைன் ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு குளிர்ந்த நீர்ல கழுவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவும் உங்களுடைய முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி கருமையை சரி பண்ணிடும். இந்த மைசூர் பருப்புக்கு பதிலாக சிலர் அரிசி மாவு பயன்படுத்தலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா அரிசி மாவையும் நீங்க பயன்படுத்தலாம். அதுவுமே நல்ல ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்டா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபிஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெகுலர் பேசிஸ்ல இதை ட்ரை பண்ணும்பொழுது சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்திருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Dazzler All-Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது. எனக்கு நான் யூடியூப்லேயே சொல்லியிருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது மிஸ்கேரேஜ். பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த கிட் இருக்குல்ல அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். பட் அந்த ஹாப்பினஸ் ஒரு 15 days தான் லாஸ்ட் ஆச்சு. வாமிட்லாம் பண்ண உடனே எல்லாரும் டயர்ட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி. ஆனால் நான் சந்தோஷப்பட்டு சிரிச்சேன். ஐயோ வாமிட்லாம் வந்துருச்சுன்னா ஓகே என் பேபி சேஃபாக இருக்கும், ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு என்ன இருந்தாலும் அந்த பயம் என்டையர் ப்ரெக்னன்சில எனக்கு இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணனால பீரியட்ஸ் எப்போ வேணா வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. 3 meals per day அப்படின்னு சாப்பிட்றத விட 6 meals per dayன்னு பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் வாமிட்லாம் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சொன்னாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இளநீரோட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் எலக்ட்ரோலைட் சத்து இருக்குது. ஆக்சுவலாக வெறும் ஸ்டொமக்கில் அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னோட டாக்டர் ஓகே தான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம 100K ஃபாலோவர்ஸ் வரும்போது அதை ஸ்பெஷலாக ரிவீல் பண்ணலாமே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ என்ன ஃபுல் ஷாட் காட்டுறேன்னா பேக் சைட் ஷாட் மட்டும் தான் காட்டுவேன். சைட்லாம் காட்டிட மாட்டேங்க தவறி கூட. எனக்கு பேபி பற்றி இருந்த ஃபீலிங்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சு அது என் பேபி ஒரு நல்ல புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதின ஒரு டைரி தான்.